மேட்ரை சொல்லு. உனக்கும் துளசிக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா அம்பலத்தை நம்ப வைக்கணும். முட்டாள், என்னடா உளர்ற? அண்ணனுக்கு நல்ல தொடர்பே கை கொடுக்க மாட்டேங்குது, இதுல கள்ள தொடர்பா? என்னடா சிரிக்கிற? என்ன நேரம் கிடைக்கும் என்ன வச்சு செய்யலான்னு பாக்குறியா? இல்லண்ணா. ஏய், கொன்னுடு. தாசர், நீ சொல்லு. அக்கா பிளான் தான், கவனமா கேளு. நைட்டு யாருக்கும் தெரியாம துளசி இருக்கிற ரூமுக்குள்ள போய் சாரிண்ணே. நீ சொல்லு தாஸ். அவ ரூமுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கணும். ஓஹோ, கண்ணாமூச்சி விளையாட்டா? அண்ணே சாரிண்ணே, சாரிண்ணே. ஏய், ஏன்டா டென்ஷன் ஆக்குற? நீ சொல்லு தாஸ். துளசி ரூமுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம. ஏய், அந்த இழதான் சொல்லிட்டியே, மேல சொல்லு. யாருக்கும் தெரியாம அவ ரூமுக்குள்ள ஒளிஞ்சிக்க. விடிய காலையில உன் ஆளை அனுப்பி சேதனனை பார்க்க வந்தேன்னு அம்பலத்துக்கிட்ட சொல்ல சொல்லு. ஏய், சேது எங்கடா இங்கன்னு செருப்பால் அடிப்பான்டா அந்த ஆளு. அதுதான் மேட்ரு. சேது எங்கடா இருக்கான்னு அம்பலமும் சிவாவும் திட்டுவானுங்க. அப்படி துளசி ரூம்ல இருந்து நைட்டு முழுக்க அங்கதான் இருந்த மாதிரி. நான் சொல்றது புரியுதா? அந்த மாதிரி வெளியில வரணும். அந்த மாதிரினா அப்படி எதுவும் நடக்கலையே. டேய், எதுவும் நடக்கலன்னு நமக்கு தானே தெரியும், அம்பலம் குடும்பத்துக்கு தெரியாதுல்ல? அப்படித்தானே? அப்படியேதான், மத்தது தானா நடக்கும். துளசிக்கு குடும்பத்துக்குள்ள நிறைய எதிர்ப்பு இருக்கு. கண்டிப்பா துளசிய நடத்த கெட்டவன்னு சொல்லி வெளியில அனுப்பிடுவாங்க. உனக்கு அதுக்கப்புறம் நல்லது தானே? என்ன சொல்ற? ரொம்ப நல்லா இருக்கு. மேகலாக்கா இப்படிதானே பல குடும்பத்தை ஆட்டி படைக்கிறாங்க. ஓகேயா? ஓகே தாஸ். துளசி அம்பலம் குடும்பத்துல இருந்தா அக்காவுக்கும் கஷ்டம், என்னாலையும் எதுவும் சாதிக்க முடியாது. சூப்பர் ஐடியா. உன் அக்கா கிட்ட சொல்லு, சேது சாதிச்சுட்டு தான் வருவான். உள்ள வந்து சொகுசா இருந்து பழகிட்டா, வீட்டை விட்டு போனதும் அவ கஷ்டப்படுவாள்ல பாவம். டைவர்ஸ் ஆனதும் அவ எப்படியும் போய் தானே ஆகணும். அப்பா, என்ன பாச்சு உங்களுக்கு? ஏங்க எல்லாரும் அதை பத்தியே பேசுறீங்க? அதான்டா எனக்கும் புரியல. துளசி எதுக்கு போனோம்? டைவர்ஸ் ஆன உடனே நம்ம தானே போனோம். அதான் வீட்டை தான் துளசிக்கு எழுதி கொடுத்தாச்சே. அம்மா, நான் போறேம்மா, தூக்கம் வருது. சரி துளசி, எனக்கும் தூக்கம் வருது, நானும் போய் படுக்கிறேன். என்னங்க, வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க. சிவா, மாப்ள, இந்த கணக்கை முடிச்சு எனக்கு ரசீதை கொடுங்க. சரிங்க மாமா. மாமா, கணக்கு முடிச்சதும் எதையும் செய்து கொண்டு வந்துருங்க. சரி, எல்லாருக்கும் குட் நைட். ஜனனி, வா தூங்கலாம். நீ போ, நான் வரேன். தேவையே இல்ல, இங்க நின்று பேசுனது போதும். வா, குட் நைட், பாய். சிவா, நீங்களா கண்டினியூ பண்ணுங்க. குட் நைட். ரம்யா, தூங்க போலாமா? வா. அம்மா நீ போ, நான் வரேன். சிக்க போறோன்னு தெரியாம சிரிச்சுக்கிட்டே போறா. சி, இப்படிப்பட்ட பொண்ணா நீனு அப்பாவே அடிச்சு விரட்ட போறாரு பாரு. விரைவில் எதிர்பார்க்கலாம். இன்னும் என்ன பண்றா? அவளை சீக்கிரம் வர சொல்லு. இருங்க, ரெடியாக வேண்டாமா? மாமா உள்ள போனார்னா பட்டுன்னு ரெடி ஆயிட்டு வந்துருவார்ல. அவருக்கு மீசை இருக்கு, உடனே கிளம்பி வந்துருவாரு. ரம்யா அப்படியா? மீசை ஒட்டணும், வேட்டி கட்டணும், எவ்வளவு வேலை இருக்கு. அவசரப்படாதீங்க தயவு செஞ்சு. இப்ப தெரியுதா சேவ் பண்றது, வேட்டி கட்டுறதுலாம் எவ்வளவு கஷ்டம்னு? புடவை கட்டுறதா கஷ்டம், எனக்கு புரியுது.
லைட் ரூம்ல எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் தூங்கலையா இவ? என்னடா எதுக்குடா இப்ப போன் பண்ணீங்க? என்னண்ணே எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லடா. என்னடா போன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் சத்தம் கேட்டுற போது போன் வைங்கடா. சரிங்கண்ணே. படுத்தாதீங்க. ஐயோ யாரோ வராங்க. ஏய் வா வா வா, சீக்கிரம்.